ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு மேங்களூர் பனானா பன் செஞ்சுருக்கேன். பனானா பன் செய்கிறதுக்காக நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். பனானா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு பழத்தை கையால் இல்லைன்னா ஃபோக் யூஸ் பண்ணி கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து பனானாவையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவை சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பிளேட் வச்சு மூடி விட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 8 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாகவும் உப்பியும் இருக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டி எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க எல்லா மாவையும் குட்டி குட்டி பால்ஸாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்த பிறகு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பனானா பன்ஸை ஆயிலில் போட்டாச்சு. 2 சைடும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மேங்களூர் பனானா பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சன்னா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.